என் பையனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல என் பையன் மேல எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நீயும் மகிழினியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வர வேண்டாம். ஓகே மேடம், நீங்க என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மகிழினி எதுக்கு மேடம் வர வேண்டாம்னு சொல்றீங்க? இந்த பிரச்சனைக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. ப்ளீஸ் மேடம், நான் வேணா வெளியே போறேன், அவளை அனுப்பாதீங்க. சரி, நீயே வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எதுக்கு நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏன்னா உங்க மகன் மாதிரியே மகிழ்னியும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் மேடம். ஓ அம்மா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, நாங்க 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா, அவங்கள வேலையை விட்டு அனுப்பாதீங்கம்மா. சாரி ஆதி, நான் சரியான காரணம் இல்லாம எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியுமா. அப்படின்னா அமைதியா இரு, புரியுதா? என்ன ஒட்டு கேக்குறீங்களா? பேட் மேனஸ். உள்ள மீனாட்சி மேடம் இருக்காங்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்காத. அப்படியா? மீனாட்சி மேடம் வந்திருக்காங்களா? அப்ப முதல் டே அவங்களுக்கு தான். எஸ்கியூஸ் மீ மேடம். என்னப்பா? மேடம், நீங்க பெரியவங்க, ரொம்ப ராசியானவங்க. முதல் லட்டு எடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். எதுக்குப்பா லட்டு கொடுக்கற? என்ன விசேஷம்? என்ன மதி, மேடம் கிட்ட சொல்ல. அட போ மதி. மேடம், எனக்கும் மதிக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு தான் லட்டு கொடுக்கறேன். எடுத்துங்க மேடம். அப்படியா மதி? உங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? ஆமா மேடம். எடுத்துங்க மேடம். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். ஆதி சார், லட்டு. கங்க்ராட்ஸ். அப்படின்னா மதியால ஆதிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ அப்பா தான் மதிய தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. மதி, நீ லட்டு எடுத்துக்கோ. ஓ, மேடம் இருக்காங்கன்னு பாக்குறியா? சரி, உனக்கு அப்புறமா நான் ஸ்பெஷல் லட்டு கொண்டு வரேன். எடுத்துக்கோ மதி. ஐயோ, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார், நான் வரேன். அம்மா, இப்போவாது புரியுதாமா? இவருதான் மதிய கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. அவரு படிச்சிருந்தும் மதிக்காக தான் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. புரியுது ஆதி. கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணோட மனச சங்கடப்படுத்தணும்னு நான் நினைக்கல. அதனால கல்யாணம் வரைக்கும் மதி இங்கே வேலை பார்க்கட்டும். அப்போ மகிழ்னி மேடம், நீ உன்னை விட உன் ஃப்ரெண்டு மேலதான் அக்கறையா இருக்க. சரி, அவளையும் வேலையை விட்டு அனுப்பல, அவ இங்கே வேலை பார்க்கட்டும். தேங்க்யூ மேடம். சரி, நீ போ. தேங்க்யூ மேடம். லட்டு கொடுத்தானா? ஒட்டு கேக்குறவங்களுக்கு லட்டு ஒரு கேடான்னு கொடுக்காம போயிருப்பான்.